ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். எந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் ஆட் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸு நான் அனலைஸ் பண்ணுறப்ப பிரேக் அவுட் ஆகிறத இமீடியட்டாக நான் அதில் கொடுக்குறேன். டார்கெட்டு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆஸ்ட்ரா லிமிடெட், அதோட டே கேண்டிலு. இப்போ டே கேண்டிலில் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஜோன் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே சேம் டைமு நமக்கு பாருங்கள், இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த ஜோன் பார்க்குறப்ப. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை இங்கே இடம் இருக்குது பாருங்கள். இது வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் இது இருக்கும். 1591 பாருங்கள், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் அவுட் இந்த லெவல் இருக்குல்ல, இதை இங்கேருந்து வச்சிங்கன்னா இந்த ஜோன் போகிறதுக்கு. ஸோ ஈஸியாக ஆஸ்ட்ரால் 1591 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 1506 இருக்குது. ஸோ இன்னும் டேவோட ஹை, ப்ரீவியஸாக முடிஞ்ச டேவோட ஹையை தாண்டப்ப இது 1561 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சு மூவ் ஆகும். இதுக்கப்புறம் இதில் ஃபர்தராக எந்த மாதிரி மூமெண்டம் இருக்குன்னா, செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் அடுத்த ஸ்விங் இருக்குது பாருங்கள் மேலே, அது 1721. அந்த மூமெண்டம் எந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆக சான்ஸ் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே போயிட்டு ஒரு சின்ன பிரேக் அவுட்டு, ஒரு ரீசெட்டு, அந்த இடத்துலேருந்து ஒரு கன்சல்டேட் ஆகி இந்த ரீஜனை போய் தோறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ரைட் ஷோல்டரோட பாட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 1380. ஸோ ஸ்டாப் லாஸ் 1380. ஃபஸ்ட்டு டார்கெட் 1591. செகண்ட் டார்கெட் 1720. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைய டேவோட ஹை, அதாவது ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ணியிருக்க லெவல் தாண்டறப்ப நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அந்த லெவல் 1525. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோலா ஃபினான்ஸோட வீக்லி கேண்டிலு. இங்கே பாருங்கள், வீக்லி கேண்டிலில் எக்ஸலண்ட்டாக ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. வீக்லியில் பாருங்கள், லோ ஹை இந்த மாதிரி மொமெண்டம் நடந்தது. இப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலோட லெவல் இருக்குல்ல, இந்த ஜோனை நம்ம இங்கே டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை போய் டேயில் பார்க்கலாம், எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் அது எல்லாத்தையும் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோலா ஃபினான்ஸோட டே கேண்டிலு. ஸோ இப்போ இந்த டே கேண்டிலில் எப்படி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா, இந்த சேனலோட லென்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் ட்ரெண்ட் லைன்லேயே வரைகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த சேனலோட லென்த் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? அதே லெவலு இங்கே பிரேக் அவுட் ஆன இடத்துலேருந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது 1120 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே இப்போ டார்கெட்டு நான் சொல்கிறேன். டார்கெட் 1120 போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மூமெண்டம் எப்படி நடக்கும்னா, பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, இந்த பிரேக் அவுட்டு ஒரு ரீடெஸ்ட் நடந்து இந்த ரீசனை போய் தோறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனா இந்த லெவல் ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை, ஃபர்தராக இது மேலே மூவ் ஆகுதுன்னா நீங்கள் 1120 டார்கெட்டாக வச்சு இதில் மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட பாட்டம், சேனலுக்கு கீழே இறங்குது, கட் ஆகி டவுன் ஆகுதுனாலே நீங்கள் வெளில வந்துடுங்க. அது 920. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸு 920, டார்கெட் 120. இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூமெண்டம் இந்த மாதிரி நடக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலோட ஹை தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏசியன் பெயிண்டில் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு, நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதோட டார்கெட்டு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எங்கே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி எல்லாத்தையுமே அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். அதை போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அனலிசிஸும் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்தியன் ஹோட்டலோட டே கேண்டில். டே கேண்டிலில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ஆகி ஒரு ரவுண்ட் பாட்டம் வச்சு ரவுண்ட் பாட்டமோட லெவல் பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி இது ஃபர்தராக இந்த ரவுண்ட் பாட்டமோட லெவலை நமக்கு டார்கெட்டாக கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதுக்கு நான் என்ன மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அனலைஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் பாட்டமை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன் பாட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ரவுண்ட் பாட்டம் நடந்திருக்கு. இந்த ரவுண்ட் பாட்டம் வந்து இந்த ஜோனில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் பிரேக் அவுட்டு. ஸோ இது வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். அந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வந்து 348 348. இந்த இடத்துல வந்து இறங்கலாம். அப்படி இல்லை ஃபர்தராக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி வாங்கணுன்னா 364, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டுறப்ப இது வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை நம்ம டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த பாட்டம் இருக்குல்ல, இதே சேம் லெவலை நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 400. இப்போ இருக்கிறது வந்து 358. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 400 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த மூமெண்டம் வந்து நான் கிளியராக சொல்கிறேன், இப்படி வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் என்ட்ரி நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைய டேவோட ஹையை தாண்டுறப்ப அந்த லெவல் பார்த்திங்கன்னா 364. அப்போ 365க்கு 4க்கு மேலே என்ட்ரி வந்து 365க்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் 405 வச்சு ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. ஓகேங்களா? அந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இதுக்கு கீழே வந்தாலே நீங்கள் கரெக்டாக வெளில வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து 345 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த இடம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து 340. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 340. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டைட்டன் ஸ்டாக்கு. டைட்டனுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய அனலிசிஸ் போட்டு இது வந்து ஒரு டபுள் பாட்டமோட நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப 2600க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 2800 வச்சு ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நல்லாவே மூமெண்டம் கொடுத்து டார்கெட்டை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட்டு அனலைசிஸும் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். பட் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கான டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்டாக்ஸும் ஸ்விங் ட்ரேடிங்லாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி கரெக்டாக டார்கெட்டுக்காக காத்திருக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா வெளில வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டார்கெட்டுக்கு மேலே தான் இருக்குது, ஸ்டாப் லாஸுக்கு மேலே தான் இருக்குதுன்னு அங்கே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாருதி சுசுக்கியோட வீக்லி சார்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரவுண்ட் பாட்டம், அப்போ வந்து கப்பு. இப்போ கேண்டிலோட ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த ஜோன், இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அப்படியே அதை டே கேண்டிலில் வச்சு என்ன மாதிரி மூமெண்டம், என்ன மாதிரி இதுக்குள்ளே பிரேக் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளார பேட்டர்னை பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப. ஸோ ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம இந்த ஜோனை வச்சுக்கலாம். டார்கெட்டாக வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு சொல்கிறேன். என்ட்ரி வந்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகணும். அது வந்து 9040. ஓகேங்களா? என்ட்ரி வந்து 9040க்கு மேலே என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? டார்கெட் வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு, அது வந்து 9730. டார்கெட் வந்து 9730 ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு நீங்கள் பார்க்குனீங்கன்னா இந்த நெக்லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ இந்த ஜோனையே வச்சுக்கலாம். இந்த இடம் இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து ஹரிசாண்டல் லைனில் உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்க. ஏன் இந்த இடத்த நான் ஸ்டாப் லாஸாக எடுக்கிறேன்னா, இந்த இடம்
இந்த இடத்துல கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த ஜோனு, இந்த இடத்துக்கு கீழே இறங்குச்சுன்னா நம்ம டார்கெட் விட்டு வெளில வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 8843. 8843. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியாக போய் இது டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன். இதுக்குள்ளார இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்போ ஃபர்தராக ஏறுது. ஈஸியாக இந்த லெவலில் போய் ரீச் ஆகும், சின்ன கன்சல்டேஷன் லெவலோட. ஓகேங்களா?